ஓம் சரவண பவ. தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும். சனி பகவான் தொடாத கடவுள் முருகன் மட்டுமே. சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை. இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டினர். கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன். நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 அழகிய குழந்தைகளாகின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் 6 முகமாக உருவெடுத்தார். ஆண்டி கோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில்தான் என புராணங்கள் சொல்கின்றன. இதன் காரணமாகத்தான் மற்ற முருகனின் 6 படை வீடுகளை காட்டிலும் பழனியில் தைப்பூச விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு 10 நாட்கள் விழாவாக தைப்பூசம் நடைபெறும். பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவிலிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகிறது. அப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞானவேலை கொண்டு திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக புராண கதை கூறுகின்றது. திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடைபெறுகிறது. வஜன் வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைப்பூசத்தன்று இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம். இக்கோவிலில் உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை வலம் வந்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். திருவிடைமருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்று பெயர். இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. தைப்பூசத்தன்று சுவாமியும் அம்பாலும் ரிஷப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு வீதி வழி ஆலயம் வருவார்கள். இக்காட்சி காண கிடைக்காதது. அத்துடன் இப்பூச நன்னாளில் இங்கு 3 நாட்கள் ஆரிய கூத்து நடத்துவார்கள். ஆலயத்தில் அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறும். மேலும் இங்கு தேர் திருவிழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன. தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். பிரியாத வரத்தை பெறலாம். வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்நாள் போற்றப்படுகின்றது. அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே இருக்கின்றான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் தைப்பூச நன்னாள். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் முருகர் காட்சியளித்தாராம். தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குதல், கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகின்றது. தைப்பூசத்தன்று கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தகளி வெண்பா, வேல்மாறல் உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம். எந்த வேலை செய்வதானாலும் ஓம் சரவண பவ எனும் திருமந்திரத்தை உச்சரித்தவாறே செய்வது மிகவும் நல்லது. தைப்பூச நன்னாளில் முருகனின் தரிசனம் பெற்று நாமும் அவனின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். யாழிசை யாழியின் உறவுகள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள்.